வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை கைவிட கோரி தமிழக சட்டசபையில் தீர்மானம் இயற்றியுள்ளார் இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின். அந்த தீர்மானத்துக்கு அப்புறம் அவர் அதை பற்றி ஒரு உரையில் பேசும்பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, வேற்றுமையில் ஒற்றுமை என்று நாட்டு மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழக்கூடிய ஒரு நாடு இது. சிறுபான்மை மக்களுக்கு எதிரான நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு முரணான குழப்பமான தேவையற்ற பல்வேறு இவைகள் சரத்துகள் இதுல சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதனால இதை கொண்டு வர முடியாது. அது மட்டும் இல்லாம சிஏஏ மூலமாக ஏற்கனவே இஸ்லாமியர்களையும் இலங்கை தமிழர்களையும் இந்த மத்திய அரசு துன்புறுத்தியது. இப்ப இதை கொண்டு வராங்க. அதனால இதை ஏற்கனவே பார்லிமெண்ட் நிலைக்குழு முன்னாடியே கூட நாங்க இதை திமுக எம்பிக்கள் இதை கடுமையாக எதிர்த்தார்கள். இதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சட்டசபையில தீர்மானம் இயற்றிருக்கிறார்கள். என்ன கேட்குறேன், அது சட்டவிரோதம் அப்படின்னா அந்த பில்லு வரும்போது அதை நீங்க கோர்ட்ல போய் சேலஞ்சு பண்ணலாமே. சட்டவிரோதம் கூடியது இட் இஸ் டு பி டிசைடட் பை த கோர்ட். அதனால அதுக்கு இவங்க இங்க ஒரு தீர்மானம் போட வேண்டிய அவசியம் இல்லையே, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையே. இப்ப அடுத்தது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, இது முஸ்லீம்களுக்கு விரோதமானது, முஸ்லீம்களுக்கு எதிரானது. இப்ப ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. இப்ப திருநெல்வேலியில் ஒரு சம்பவம் நடந்தது. இந்த வக்ஃப் சொத்தை இன்னொரு துலுக்க ஆக்கிரமிக்கிறதை எதிர்த்து ஒருத்தர் வேலை செய்தார். அவர் படுகொலை செய்யப்பட்டார். அவர் எனக்கு கொலை மிரட்டல் இருக்கு என்று தெரிந்ததுக்கு அப்புறம் கூட போலீஸ் உதவிக்கு செல்லவில்லை. அது மட்டும் இல்லாம அவரு அந்த திருட்டுக்கு உடந்தையாக இருந்தது இவங்க திராவிட கூட்டங்கள்னு அவரே ஒரு வீடியோவும் பதிவிட்டிருந்தார். இது முடிஞ்ச உடனே நம்ம திருச்சி மாவட்டம் மணப்பாறை கிட்ட இருந்து இன்னொரு துலுக்கர் சொல்றாரு, ஐயா அடுத்தது என்ன கொண்டு போடுவாங்க போல இருக்கு, இவங்க திருடுறாங்க. இப்போ இந்த சட்டம் என்பது திருடக்கூடியவர்களிடமிருந்து அந்த சொத்தை மீட்கிட்டு எந்த பர்பஸுக்காக அது எழுதி வைக்கப்பட்டதோ அதற்காக மட்டுமே அது செலவிடப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு அக்கௌண்டபிலிட்டியை கொடுக்கக்கூடியது. அப்ப இதுதான் முஸ்லிம்களுக்கு எதிரானது அப்படின்னு சொன்னா, இப்ப முஸ்லிம்கள் இப்ப ரெண்டு பிரிவு நீங்க பார்க்கணும். ஒன்னு ஜென்யூனா என்ன காரணத்திற்காக அந்த மதத்தின் விஷயங்களுக்கு அந்த மானியத்தை எழுதி வைத்தார்களோ அதற்கு அது செலவு செய்யப்பட வேண்டும் என்ற முஸ்லிம்கள் ஒரு பக்கம். இன்னொன்னு பேனரை மட்டும் துலுக்கன்னு வச்சு போட்டு அதுல வயிறு வளர்த்து பயங்கரவாதத்தை வளர்க்கக்கூடிய கூட்டம் இன்னொன்னு. அப்போ இந்த சட்டம், இந்த வக்ஃப் சட்டம், இது யாரால் எதிர்க்கப்படுகிறது அப்படின்னா, திருடி பயங்கரவாதத்தை வளர்க்கக்கூடியவர்களை வாழ வைப்பதற்கானவர் யார் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இதை எதிர்க்கிறார்கள். அப்போ ஒட்டுமொத்த துலுக்க சமுதாயத்தின் பிரதிநிதியாக இன்று ஸ்டாலினால் காட்டப்படக்கூடியது யாரு அப்படின்னா இந்த திருட்டு கும்பல். இதைத்தான் நம்ம இதுல புரிஞ்சுக்கணும். இப்ப இன்னொரு கேள்வி வருது, இவங்க ஆட்சி தானே நடக்குது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாக்காரு நாகூர் தர்கால் வழிபாட்டுக்கு சென்ற முஸ்லிம்களுக்கு மேலேயே பிரச்சனையை பண்ணாங்கன்னு செய்தி வந்தது. ஏன் அப்போ துலுக்கர்களுக்கு உள்ள உரிமையை ஏன் இவர் பாதுகாக்க கிளம்பி இருக்கணுமா வேண்டாமா? இந்த இதற்காக கொல்லப்பட்டவர்களை மிரட்டப்பட்டவர்களை விடுங்க, இருக்கிறதுல நீங்க என்ன பண்ணுனீங்க? சரி, பதராமப்பட்டினத்துல ஒரு பிரச்சனை, உங்களுக்குள்ள நிலைப்பாடு என்ன? பரம்பரை முத்தாவில் இதை இங்க திருவள்ளிக்கேணியில மிரட்டா நீங்க தடுக்கிறதுக்கு என்ன பண்ணீங்க? இப்படி என்னால பட்டியல் போட்டுக்கிட்டே போக முடியும் எங்கெங்கெல்லாம் துலுக்க சொத்தை இந்த குரூப் கொள்ளையடிக்குதுன்னு. இந்த மாதிரியான கொள்ளைகளிலிருந்து அதை காப்பாற்றுவதற்கு கொண்டு வரப்படக்கூடிய சட்டத்தை எதிர்த்து தீர்மானம் போட்டு, கொள்ளக்காரன் தாண்ட ஒரிஜினல் துலுக்கேன், நேர்மையா இருக்கிறவன் இல்லை அப்படின்னு சொல்லி துலுக்கர்களை அவமானப்படுத்தக்கூடிய வேலையை இன்று இந்த தமிழக அரசு செய்திருக்கிறது. அடுத்தது நாங்கள் சிஏஏக்கு எதிராக எல்லாம் பண்ணி போட்டோம். அது என்ன? பாகிஸ்தான் பங்களாதேஷிலிருந்து வரக்கூடியவர்களுக்கானது. அப்ப நம்ம நாட்டு துலுக்கங்களை அந்த நாட்டு துலுக்கனோட இன்னைக்கு இணைத்து பார்ப்பது யார்? ஸ்டாலின் தானே. அப்போ துலுக்கம் அப்படின்னு சொன்னா அவனோட லாயலிட்டி இந்தியா மேல இருக்காது, அவனோட லாயலிட்டி ஆப்கானிஸ்தான்லயும் பாகிஸ்தான்லயும் பங்களாதேஷ்லயும் இருக்கிறது அப்படிங்கக்கூடியது இன்னைக்கு சொல்லி இருக்கிறாரு ஸ்டாலின். அது ஏதாவது இந்திய துலுக்கர்களுக்குள்ள குடியுரிமையை பத்தி ஒரு வார்த்தை இருக்கா சிஏஏல? இல்ல.
அப்ப நீங்க அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ தேசபக்தி உள்ள முஸ்லிம்களுக்கு பாரத நாட்டில் இடமில்லை, தேசபக்தி இருக்கக்கூடியவன் இஸ்லாமியனா இருக்க மாட்டான் அப்படிங்கக்கூடிய ஒரு முத்திரையை இன்று அந்த துலுக்க சமுதாயத்துக்கு மேல இன்னைக்கு குத்தியிருக்கிறார் முதல்வர். அப்புறம் என்ன, நாங்கள் இந்த 2 விஷயத்திற்காக நாங்கள் தீர்மானம் போட்டு இருக்கிறோம். இதுக்கிடையில இந்த தூமு ஒருத்தர் இருக்கார். அந்த தூமு வேற சொல்றாரு, நான் முதல்ல துணை முதல்வர் ஆவதே எப்ப அப்படின்னா, நான் சிஏஏ சட்ட நகலை கொளுத்தி விட்டுத்தான் நான் துணை முதல்வரே ஆனேன் அப்படின்னு ரொம்ப பெருமை பொங்க பேசியிருக்கிறார். என் கேள்வி என்னடான்னா, நீ சிஏஏ சட்ட நகலை எரிச்சிங்கிற தொடர்ந்து 2 வருஷமா மலையாள மனோரமா இதுக்காக வேண்டி பேசுறதுக்கு போன இங்கிருந்து எங்க கேரளாவுக்கு. இந்த மலையாள மனோரமாக்காரன் தானே முல்லை பெரியார் அணைய பிரச்சனையாக்கியிருக்கான். அந்த கூட்டத்துல கூட பேச வேண்டாம் ஐயா. சாதாரணமா ஒரு நாள் நேர போயிட்டு அந்த முதல்வர்கிட்ட, இங்கதான் நீங்க மறுசீரமைப்புக்காக வேண்டி எல்லாரையும் கூப்பிட்டீங்கல்ல ஐயா, அந்த 140 சொச்சம் அடிக்கு நீங்க அதை உயர்த்தணும், நீங்க பண்ணக்கூடியது தப்பு, அதனால் நான் இந்த கேரள அரசின் இதை நான் எரிக்கிறேன், என்னைக்காவது ஒரு நாள் நீ சொல்லியிருக்கியா? குப்பையை கொண்டு வந்து கூட்டுறான், குப்பையை கொண்டு கூட்டுறான், ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்கிற திருநாயை கொண்டு கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ள கொண்டு விட்டு போறான். இன்னும் சொல்ல போயாச்சு அப்படின்னு சொன்னா, எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்காரு, அவர் முன்னாள் மந்திரி மனோ தங்கராஜ். அவரு என்னடா சொன்னார்னா, நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை நான் அப்படி பார்த்துக்கிட்டேன்னு எல்லாம் சொல்றாரு. எங்க ஊர்ல நாகர்கோவிலுக்கும் திருவனந்தபுரத்துக்கும் ஹைவே பொன்ராதாகிருஷ்ணன் அவர்கள் கொண்டு வந்தார்கள், அதை நிறுத்தி வச்சாங்க. அதுக்கு இந்த சர்ச்சைக்கு நெருக்கமா இருக்கிறவரெல்லாம் கேஸ் எல்லாம் வேற போட்டாங்க. இப்ப சித்திரங்கோடு மலையை காணல, அம்புட்டு இங்க இருந்து கேரளாவுக்கு போயாச்சு. கன்னியாகுமரி மாவட்டத்துல ரோடு போட்டாச்சுன்னா சுற்றுப்புற சூழல் கட்டுவிடும். கன்னியாகுமரி மாவட்டத்து சாதாரண மக்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்க துறைமுகம் வந்தால் சுற்றுப்புற சூழல் கட்டுடும். ஆனா சித்திரங்கோடு மலையவே இடிச்சு கேரளாவில் கொண்டு போயாச்சுன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்ப இவ்வளவு தூரம் கேரளாக்காரன் பண்றானே, அப்ப என்னைக்காவது ஒரு நாள் கேரளாக்காரன்ட்ட நான் இதை போய் கேட்டேன்னு இன்னைக்கு இந்த தூமு சொல்லி இருக்குமா? துலுக்கனுக்காக நான் சட்ட நகலை எரித்தேன்கக்கூடிய ஆளுக சித்திரங்கோடு மலையை உடைச்சு அந்த பக்கம் கல்லை கொண்டு போக விடாமல் தடுத்தீர்களா? எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, சட்டசபையில முதல்ல இந்த தீர்மானத்துக்கு ஏதாவது எஃபெக்ட் இருக்கா? சரி, 1 மணி நேரம் இந்த சபை நடத்துறதுக்கு எவ்வளவு செலவாகுது? அப்போ ஒரு அன்ஃப்ரூட்ஃபுல் எக்ஸசைஸ், எந்த பிரயோஜனமும் இல்லாம பயங்கரவாத துலுக்கர்களைத்தான் துலுக்கர்களின் பிரதிநிதி என்று அடையாளப்படுத்தி பைத்தியார கூத்தாக சட்டசபையை நடத்துவதற்கு தான் இன்று இந்த தமிழக சட்டப்பேரவை செயல்பட்டு வருகிறது. இதுக்கு வேற ஒரு சபாநாயகர்னு ஒருத்தர், ஒரு 7 அடி உயரத்துக்கு, அவரே சொல்லிக்கிறார் என்ன மாதிரி ஒரு யோக்கிய சபாநாயகர் உண்டா? அதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, சபாநாயகர் தானே அவரு. திமுக அரசு எப்படி செயல்படுகிறதுங்கிறத அவரு சொல்லுவார். இது எங்க சபாநாயகருக்குள்ள வேலை? சபையை நடத்தணும், நடுநிலையோட இருக்கணும். கட்சியில மந்திரி சொல்லக்கூடியதெல்லாம் இவர் சொல்றாரு, இவர் தான் சபாநாயகரா. இப்படிப்பட்ட ஒரு சட்டசபையில், இது சட்டசபைங்கிறதையும் கூட என்ன சொல்லலாம் அப்படின்னா, திமுக செயற்குழு கூட்டம் நடக்கிற இடம். அப்ப இதுல போட்டிருக்கிற தீர்மானமும் இந்த திமுக செயற்குழுல போடுறதும் திமுகவுக்குள்ள இந்த தேர்தல் வாக்குறுதியில வர்றது ஒண்ணு. ஏன்னா இந்த தேர்தல் வாக்குறுதியில் எப்பவுமே ஒண்ணு வரும், கச்சத்தீவை மீட்போம், பர்மனன்ட் கொடுத்ததே நீங்க இருக்கும்போது தானேயா, அப்ப நீங்க ஏன் எங்க போய் அதை மீட்க போறீங்க? சரி, இந்த மாதிரி கேலி கூத்தாக சட்டமன்றத்தை இவர்கள் மாற்றி இருக்கிறார்கள். ஆனா இந்த அளவு என்னென்னலாம் துலுக்கம் கேட்கிறானோ, இல்லை அவன் கேட்காத விஷயத்தை அவனுக்கே ஏற்படுத்தி கொடுத்து ஒரு பச்சோந்தி அரசியல், இன்னும் சொல்ல போயாச்சுன்னா ஒரு தாஜா செய்யக்கூடிய அரசியலின் உச்ச கட்டத்திற்கு தமிழக அரசு சென்று கொண்டிருக்கிறது. அண்மையில கூட நம்ம பார்த்தோம், நேத்தியோ இந்த போன வாரத்தில் சேலத்தில் தீவட்டிப்பட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு 12 நாள் தான் இருக்குங்க அங்கே ஒருத்தர் வேலைக்கு சேர்ந்து, ஒரு துலுக்கம் அந்த தாசில்தாரா சேர்ந்து. அதுக்கு இடையில ஒரு ஹிந்துக்கள் வழிபட்டு வரக்கூடிய ஒரு கோயிலை இடித்து அங்கே மசூதி கட்டுவதற்கான முயற்சியை செய்து வருகிறார். அங்குள்ள ஹிந்துக்கள் தொடர்ந்து அதை எடுத்து போராடி வருகிறார்கள்.
அவங்க கம்ப்ளைண்ட்டுக்கு மேலே கூட இன்ன வரை காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை. இன்னைக்கு கடைசியில் கிடைத்த தகவல் என்னன்னா, அதில் வந்து பவுண்டரி மார்க் பண்ணி ஸ்டோன் வேற வச்சுட்டு போயிருக்காங்களாம். அப்போ எந்த அளவு இன்னைக்கு வந்து இவர் இன்னைக்கு பேசுறாரு, மைனாரிட்டிகளை பாதுகாப்போம்னு. இப்போ ஹிந்து கோவில் இடிச்சிருக்கானே ஐயா, அவங்க வந்து இந்த பன்னி, ஆடு, கோழி இதெல்லாம் பலி கொடுக்கக்கூடிய பீடங்கள் எல்லாம் உடைச்சு நிறவி இருக்காங்க. இப்போ இந்த நாட்டில் உண்மையே பாதுகாப்பற்று இருப்பவர்கள் ஹிந்துக்கள் தான். ஆனால் இப்படி பாதுகாப்பற்று இருக்கிறார்கள்னு இன்னைக்கு இவர் பேசியிருக்கார் அப்படின்னு சொன்னா இந்த முதல்வர், இன்னைக்கு சர்வதேச பயங்கரவாத அமைப்புகள் இன்னைக்கு இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வச்சுருக்கான். என்ன வச்சுருக்கான்னா, ஊரில் இவனே கொண்டு வைப்பான். ஆனால் துலுக்கனை எடுத்து உலகமே வருதுன்னு இஸ்லாமோஃபோபியாங்கக்கூடியதை ஐநால கொண்டு வாங்குறான். இன்னைக்கு இதே வேலையை இன்னைக்கு தமிழ்நாடு சட்டசபையும் செய்திருக்கிறது என்பதுதான் உண்மை.